டொனால்ட் ட்ரம்பையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தையும் சீரழிக்கும் ஈரானிய தலைவர்களும் இவை தொடர்பான சுவாரஸ்யமான சம்பவங்களும். பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக புதிய முன்மொழிவை முன்வைத்திருக்கக்கூடிய ஈரானும் இவை தொடர்பான மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தைகளும். ஈரானின் செயற்பாட்டால் பல பில்லியன் டாலர்களை இழந்து வரும் அமெரிக்காவும். ஈரானின் புதிய உச்ச தலைவர் தொடர்பாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களும் இவை தொடர்பான உண்மைகளும். அலி லர்ஜானி அவர்களின் வகைப்பாகமும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸெஷ்கியானும் நெட்டன்யாஹு ஆரம்பிக்க போகும் புதிய அறுகோண கூட்டணியும் இவற்றிலே இணைந்து கொள்ளப் போகும் அடிமை அரபுகளும் இவை தொடர்பான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்களும். இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட போகும் ஒப்பந்தங்களும் இந்திய பிரதமருடைய வருகையும் நெட்டன்யாஹுவின் அறிவிப்புகளும். வருகின்ற புதன்கிழமை இந்திய பிரதமர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்கின்றார். கடந்த வாரம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலும் நெட்டன்யாஹு இந்திய பிரதமரின் வருகை தொடர்பாக ஆரவாரமிட்டு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இந்திய பிரதமர் பற்றியும் அவருடைய நிலைப்பாடுகள் பற்றியும் நெட்டன்யாஹு பெருமையாக பேசியிருந்தார். எங்களுடைய மிக முக்கியமான நண்பர் இஸ்ரேலுக்கு வருகை தருகின்றார், நாங்கள் அவரோடு மிக முக்கியமான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என்றும் நெட்டன்யாஹு தெரிவித்திருந்தார். மேலும் நேற்றைக்கு முன்தினம் இந்திய பிரதமரின் வருகை தொடர்பாகவும் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வேலை திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் விசேட அமர்வுகள் நடைபெற்றிருந்தன. மேலும் இந்த விசேட அமர்வுகளை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் முடிவுகளும் எடுக்கப்பட்டிருந்தன. அதாவது இந்தியாவோடு பல பில்லியன் டாலர்கள் பெறுமதி அளவிலான ஒப்பந்தங்களை முடிப்பதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சைபர், போக்குவரத்து, விவசாயம், இராணுவம் மற்றும் ஆயுத உற்பத்தி துறைகளில் பல பில்லியன் டாலர் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றம் வழங்கியுள்ளது. ஏற்கனவே கடந்த மாதம் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் 8.7 பில்லியன் டாலர்கள் பெறுமதி அளவிலான ஆயுத ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்தியாவுக்கு தேவையான பல பில்லியன் டாலர்கள் பெறுமதி அளவிலான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் ஏற்றுமதி செய்வதற்கு நெட்டன்யாஹு ஒப்புக்கொண்டிருந்தார். அதே போன்று இஸ்ரேலும் இந்தியாவும் ஒன்றிணைந்து ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய வேலை திட்டங்களும் ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது இந்திய பிரதமரின் வருகையை முன்னிட்டு இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே அடுத்த கட்ட இராணுவ ஒப்பந்தங்களும் ஆயுத ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட போகின்றது என்றும் பல பில்லியன் டாலர்கள் பெறுமதி அளவிலான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட போகின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்தார். என்னுடைய நண்பர் மோடி புதன்கிழமை இஸ்ரேலுக்கு வருகை தருகின்றார். நாங்கள் அவரை வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றோம். மேலும் என்னுடைய தொலைநோக்கு திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் இந்தியாவுடன் ஒரு மிக முக்கியமான கூட்டணியையும் அமைக்கப் போகின்றோம். அதாவது இந்தியா, அரபு நாடுகள், கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு மிக முக்கியமான கூட்டணி ஒன்றை உருவாக்கப் போகின்றேன். இந்த கூட்டணியானது அறுகோண கூட்டணியாகவே அமைந்திருக்கும். தற்போது வரக்கூடிய ஷியா மற்றும் சன்னி எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராகவே நாங்கள் இந்த புதிய அச்சை உருவாக்கப் போகின்றோம். இந்த எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிராக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் விரிவான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காகவும் எங்களுடைய அடுத்த கட்ட இலக்குகளை அடைந்து கொள்வதற்காகவுமே இந்த அறுகோண கூட்டணியை புதிய எதிர்ப்பை உருவாக்கப் போகின்றோம். எங்களுடைய அரபு நாட்டு நண்பர்களும் இதற்கான முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார்கள். மேலும் இந்த கூட்டணியில் இந்தியாவும் மிக முக்கிய இடத்தை பெறப்போகின்றது என ஊடக சந்திப்பிலே நெட்டன்யாஹு தெரிவித்தார். அதாவது காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராகவும் ஈரானின் எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் ஒரு புதிய கூட்டணியை, அறுகோண கூட்டணியை உருவாக்கப் போவதாகவே நெட்டன்யாஹு அறிவித்துள்ளார். இந்தியாவையும் அரபு நாடுகளையும் மத்திய தரைக்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளையும் இன்னுமேனை ஐரோப்பிய நாடுகளையும் ஒன்றிணைத்து நெட்டன்யாஹு இந்த புதிய கூட்டணியை உருவாக்கப் போகின்றார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளுக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. 3 நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு பாதுகாப்பு கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். மேலும் தற்போது இந்திய பிரதமரின் வருகையை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்தியாவோடு மூலோபாய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முடிக்கும். அதே போன்று அடிமை அரபு நாடுகளோடும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முடிக்கப் போகின்றது. மேலும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு அமைவாக, மூலோபாய ஒப்பந்தங்களுக்கு அமைவாகவே நெட்டன்யாஹு அறுகோண கூட்டணியை உருவாக்கப் போகின்றார்.
அத்தோடு அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு நெட்டன்யாஹூ பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். இதன் விளைவாக 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்தோ மிடில் ஈஸ்ட் யூரோப் கொரிடோர் என்கின்ற வர்த்தக பாதையை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த வர்த்தக பாதையினுடைய மறைமுகமான நோக்கம் இந்தியா, அரபு நாடுகள் மற்றும் மத்தியதரை கடலில் இருக்கக்கூடிய நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு புதிய கூட்டமைப்பை உருவாக்குவதுதான். குறித்த வரைபடத்தில் இந்தோ மிடில் ஈஸ்ட் யூரோப் கொரிடோரையும் உங்களுக்கு அவதானிக்கலாம். அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு 5 மாதங்களுக்கு முன்பே குறித்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதனால் நெட்டன்யாஹுவின் இந்த திட்டங்கள் முடக்கப்பட்டன. நெட்டன்யாஹூ எதிர்பார்த்ததை போன்று இந்த கொரிடோரை முழுமையாக அமைக்க முடியவில்லை. உத்தியோகபூர்வமாக இதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க முடியவில்லை. இருப்பினும் மறைமுகமாக குறித்த கொரிடோரில் இருக்கக்கூடிய நாடுகளோடு வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார். எனவே இப்படியான நிலைமையில் தான் நெட்டன்யாஹூ இந்த கூட்டணியை மீண்டும் களமிறக்குவதற்கு திட்டமிட்டுள்ளார். புதிய பெயரோடு புதிய வடிவத்தோடு நெட்டன்யாஹூ குறித்த கூட்டணியை களமிறக்குவதற்கு முயற்சி செய்கின்றார். மேலும் இந்திய பிரதமருடைய வருகையின் போது இவை தொடர்பாக இன்னும் பல முக்கியமான தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு நெட்டன்யாஹுவின் புதிய கூட்டணி தொடர்பாகவும் நெட்டன்யாஹுவினுடைய இந்த அறிவிப்புகள் தொடர்பாகவும் ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் ஹசேம் காசேம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அரபு நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு பரந்த கூட்டணியை பிராந்தியத்தில் உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை நெட்டன்யாஹூ ஆரம்பித்துள்ளார். இதற்கான அறிவிப்புகளையும் நெட்டன்யாஹூ வெளியிட்டுள்ளார். நெட்டன்யாஹுவின் இந்த அறிவிப்புகளும் நெட்டன்யாஹூ உருவாக்கப் போகும் இந்த கூட்டணியும் மத்திய கிழக்கின் மூலோபாய திட்டங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். மத்திய கிழக்கினுடைய ஸ்திரத்தன்மைக்கும் இறையாண்மைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நலன்களுக்கு சேவை செய்யும் வகையிலேயே குறித்த கூட்டணிகள் அமைக்கப்பட போகின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மறுவடிவமைப்பு செய்யக்கூடிய நோக்கங்களையே இந்த கூட்டணி கொண்டுள்ளது. காசாவின் போரின் போது அரபுகள் காண்பித்த பலவீனமே நெட்டன்யாஹுவின் இந்த கூட்டணியின் அடுத்த கட்டத்திற்கு உதவியுள்ளன. இதனால் நெட்டன்யாஹூ அமைக்கப் போகும் இந்த கூட்டணியில் அரபு நாடுகள் இணைந்து கொள்ளக்கூடாது. மேலும் இந்த கூட்டணியானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய வளங்களை முழுமையாக கொள்ளையடித்து விடும் என்றும் அரபு நாடுகள் குறித்த கூட்டணி தொடர்பாக விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும் இதற்கான ஆதரவுகளை வழங்கக்கூடாது என்றும் ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் நெட்டன்யாஹுவின் இந்த புதிய கூட்டணியில் முழுமையாக இணைந்து கொள்வார்கள். ஏனென்றால் அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் ஜியோனிச தலைவர்களாகும். அவர்கள் எப்போதும் ஜியோனிசத்தின் நலன்களுக்காகவே சேவை செய்வார்கள். நேற்று காலை வேளையில் தெஹ்ரானினுடைய சில பல்கலைக்கழகங்களில் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தன. இந்த தடவை ஜியோனிச ஆக்கிரமிப்பாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்களை பயன்படுத்தி ஈரானுக்குள்ளே கலவரங்களை ஆரம்பிப்பதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இதற்கமைவாகவே நேற்று காலையும் தெஹ்ரானினுடைய ஒரு சில பல்கலைக்கழகங்களில் கோமாலி பஹலவிற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இவ்வாறு பல்கலைக்கழகத்திற்குள்ளே மாணவர் குழுக்கள் ஒன்றிணைந்து பஹலவிற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவான இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவான பல்கலைக்கழக மாணவர்களும் அதிரடியாக ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்து ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கொடியை ஏந்தியவாறு பஹலவிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி இருந்தார்கள். இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களின் போது ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவான பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கோமாலிக்கு ஆதரவான பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையில் மோதல்கள் வெடித்தன. நேற்றைக்கு முன்தினமும் இவ்வாறான சம்பவங்களை நடைபெற்றிருந்தன. மேலும் நேற்றைய தினமும் இதன் தொடர்ச்சியாக இந்த மோதல்கள் வெடித்திருந்தன. இருப்பினும் குறித்த மோதல்கள் ஓரிரண்டு மணித்தியாலங்களுக்குள் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. நேற்று மாலை வேளையில் ஒட்டுமொத்த பல்கலைக்கழகங்களும் அமைதியான நிலைமையிலேயே காணப்பட்டன. அத்தோடு இன்று காலை பல்கலைக்கழகங்களில் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது தொடர்பான தகவல்கள் இன்னும் கிடைக்கப் பெறவில்லை. இவை தொடர்பான தகவல்கள் கிடைத்ததும் இரவு காணொளியில் குறிப்பிடுகின்றேன். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கொடியை காண்பித்து ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவை தெரிவிக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டங்களையும் அதிகளவான இந்திய ஊடகங்கள் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களாகவே செய்திகளில் குறிப்பிடுகின்றார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கொடிக்கும் பஹலவியினுடைய கொடிக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஊடகங்களே இவ்வாறான போலி பிரச்சாரங்களையும் மேற்கொள்கின்றன.
அடுத்து ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் ஈரானிய தலைமைகளுக்கான வெற்றிடங்களை நிரப்பக்கூடிய வேலை திட்டங்களை முழுமையாக முடித்துவிட்டார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே ஈரானிய தலைமைகள் தளபதிகளுக்கான அடுத்த கட்ட தலைவர்களையும் தெரிவு செய்துவிட்டார். மேலும் பல ஈரானிய தளபதிகளையும் தலைமைகளையும் இடமாற்றம் செய்து புதிய தலைவர்களையும் நியமித்திருந்தார். அவருடைய வெற்றிடத்திற்கு யார் தெரிவு செய்யப்படுவார் என்பது தொடர்பாகவும் ஈரானிய உச்ச தலைவர் தீர்மானங்களை முன்னெடுத்து விட்டார். மேலும் இவை தொடர்பான தகவல்களை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். அதே நேரம் நேற்றைய தினம் நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது ஈரானிய உச்ச தலைவர் தொடர்பான சில தகவல்களை வெளியிட்டிருந்தது. அதாவது ஈரானிய உச்ச தலைவர் ஈரானின் நடைமுறை நிர்வாகத்தை தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அலி லர்ஜானி அவர்களிடம் ஒப்படைத்திருப்பதாகவும் அவர் படுகொலை செய்யப்பட்டால் இடைக்கால நிர்வாகத்தை தெரிவு செய்வதிலும் இடைக்கால நிர்வாகத்தை வழிநடத்துவதிலும் அலி லர்ஜானி அவர்கள் தலைமை வகித்து செயற்படுவார் என்றும் இவ்வாறு அலி லர்ஜானி அவர்களை ஈரானிய உச்ச தலைவர் தெரிவு செய்திருப்பது இடைக்கால நிர்வாகத்தை வழிநடத்துவதற்கு தெரிவு செய்திருப்பது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியானை ஒதுக்குவதற்காகத்தான் என்றும் நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஆனால் ஈரானிய உச்ச தலைவர் ஈரானின் நடைமுறை நிர்வாகத்தை அலி லர்ஜானி அவர்களிடம் ஒப்படைத்து விட்டாரா என்பது தொடர்பாக ஈரானிய ஊடகங்கள் எந்தவிதமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. ஈரானிய உச்ச தலைவரின் நெருக்கமான மிக முக்கியமான நபராக அலி லர்ஜானி அவர்கள் காணப்படுகின்றார். அதே நேரம் இவை தொடர்பான எந்தவிதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் தெளிவாக குறிப்பிடலாம். ஒரு பொழுதும் ஈரானிய உச்ச தலைவர் ஈரானின் நடைமுறை நிர்வாகத்தை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியானிடம் ஒப்படைக்க மாட்டார். அத்தோடு ஈரானின் நடைமுறை நிர்வாகத்தை அலி லர்ஜானியிடம் ஒப்படைப்பதற்கு ஈரானிய உச்ச தலைவர் தெரிவித்திருப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்து ஈரானின் அடுத்த உச்ச தலைவராக அலி லர்ஜானி அவர்கள் தான் தெரிவு செய்யப்படுவார் என்றும் ஈரானிய உச்ச தலைவர் அலி லர்ஜானி அவர்களை தான் தெரிவு செய்துள்ளார் என்றும் அதிகளவான ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. உண்மையில் இவை அனைத்தும் பிழையாக புரிந்து கொள்ளப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாகும். அலி லர்ஜானி அவர்களுக்கு ஒரு பொழுதும் ஈரானிய உச்ச தலைவர் பதவி வழங்கப்பட மாட்டாது. ஏனென்றால் அலி லர்ஜானி அவர்கள் ஒரு மத குரு அல்ல. அது மட்டுமல்லாமல் ஈரானிய உச்ச தலைவர் படுகொலை செய்யப்பட்டால் புதிய உச்ச தலைவராக யார் தெரிவு செய்யப்படுவார் என்பது ஒரு ரகசியமான விடயமாகவே பாதுகாக்கப்படுகின்றது. யார் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பது ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியானுக்கு கூட தெரியாது. ஈரானிய உச்ச தலைவர் இமாம் கமேனி அவர்களுக்கும் அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சில நபருக்கும் மாத்திரமே புதிய உச்ச தலைவராக யார் தெரிவு செய்யப்படுவார் என்பதனை தெரிந்துள்ளார்கள். எனவே ஈரானிய உச்ச தலைவர் தொடர்பாக ஊடகங்களினால் பரப்பப்படும் போலி செய்திகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நேற்றைக்கு முன்தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இன்னும் 2-3 தினங்களுக்குள்ளே புதிய வரைவு தீர்மானத்தை முன்வைப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். மேலும் இந்த புதிய வரைவு தீர்மானம் தொடர்பாக அடுத்த கட்ட சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு இறுதி முடிவொன்றை எடுக்க முடியும் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த தகவல்களை நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அவசர அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிடமிருந்து ஒரு புதிய தீர்மான முன்மொழிவு கிடைக்கப்பெற வேண்டும். அவ்வாறு ஈரானிடமிருந்து ஒரு முன்மொழிவு கிடைக்கப்பெற்றால் நாங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அவசர செய்திகளை வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தை ஜனாதிபதியிடம் ஒப்படைத்தார். மேலும் ஜனாதிபதியின் அனுமதியை பெற்றுக்கொண்டு ஓமானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜெனீவாவிலே 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என அறிவித்தது. இவ்வாறு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வருகின்ற வியாழக்கிழமை பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என அறிவித்ததை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் வருகின்ற வியாழக்கிழமை ஜெனீவாவில் 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றோம். இதற்காக நாங்கள் தற்போது புதிய வரைவு தீர்மானத்தையும் முன்வைத்துள்ளோம். மேலும் நாங்கள் எப்போதும் எங்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாகவே இருக்கின்றோம். யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. மேலும் நாங்கள் ஒரு பொழுதும் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தப் போவதும் இல்லை. இது எங்களுடைய சிவப்பு கோடுகளாகவே அமைந்துள்ளன. இவை தொடர்பாக நாங்கள் அமெரிக்கர்களுக்கு தெளிவாக கூறியுள்ளோம். அதே நேரம் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இன்னும் விரிவான பேச்சுவார்த்தைகளையும் எங்களால் மேற்கொள்ள முடியும். இந்த பேச்சுவார்த்தைகளின் இறுதியில் ஒரு தீர்மானத்தை முடிவை எடுக்க முடியும் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார்.
அத்தோடு ஈரான் சரணடையாததால் டொனால்ட் ட்ரம்ப் விரக்தி அடைந்திருப்பதாக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதில் வழங்கினார். நாங்கள் ஏன் அமெரிக்காவிடம் சரணடையவில்லை என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கின்றதா? ஏனென்றால் நாங்கள் ஈரானியர்கள், நாங்கள் ஒரு பொழுதும் சரணடைவதில்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பதில் வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து கோபமடைந்த ஸ்டீவ் விட்கோஃப் செறிவூட்டலை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான அனுமதியை நாங்கள் ஈரானுக்கு வழங்கப் போவதில்லை. இந்த செறிவூட்டலின் மூலமாக ஈரான் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்துவிடும் என ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு வழங்கிய கருத்துக்களை மீண்டும் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்தார். அத்தோடு இந்த நிலைமைகள் தொடர்பாக அமெரிக்க ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானியர்கள் எங்களை முட்டாளாக்குகின்றார்கள், அவர்கள் எங்களை வைத்து விளையாடுகின்றார்கள். அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த விமானப்படைகளும் கடற்படைகளும் மத்திய கிழக்கிலே களமிறங்கியுள்ளன. இராணுவ விமான கட்டளை தளங்களில் இடம் போதாததன் காரணத்தினால் பல பயணிகள் விமான நிலையங்களிலும் அமெரிக்க இராணுவ படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. போர் விமானங்கள் குவிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு நாங்கள் ஒரு நாட்டில் எங்களுடைய விமானப்படைகளை களமிறக்கினால் அதற்காக பல மில்லியன் டாலர்களை நாங்கள் செலவழிக்க வேண்டும். தற்போது அமெரிக்கா ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவிலும் அனைத்து போர் விமானங்களையும் களமிறக்கியுள்ளது. மேலும் இதற்காக ஒவ்வொரு நாளும் பல பில்லியன் டாலர்களையும் செலவழிக்கின்றது. ஈரானுக்கு எதிரான உச்சழுத்தங்களை வழங்குவதற்காக கடந்த 3 வாரமாக அமெரிக்கா களமிறக்கி வரக்கூடிய விமானப்படைகளுக்கு பல பில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருக்கும். தற்போதும் நாங்கள் ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் பல மில்லியன் பில்லியன் டாலர்களை செலவழித்து வருகின்றோம். மேலும் 2 தடவைக்கு மேல் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஒத்திவைத்து விட்டது. ஈரான் எங்களை ஏமாற்றுகின்றது. பேச்சுவார்த்தை என்கின்ற பேரில் அவர்கள் எங்களை இழுத்தடிப்பு செய்கின்றார்கள். பல வாரங்களுக்கு பேச்சுவார்த்தையை இழுத்தடிப்பு செய்து அவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். நாங்கள் தற்போது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு முன்பே பல பில்லியன் டாலர்களை இழந்து விட்டோம். போருக்கு முன்பே பல பில்லியன் டாலர்களை இழந்திருப்பது மிகப்பெரிய இழப்பாகும். உண்மையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக அழுத்தங்களை வழங்கவில்லை. ஈரான் தான் தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக அழுத்தங்களை வழங்கி வருகின்றது என குறித்த அமெரிக்க ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் அமெரிக்காவை வெற்றி செய்கின்றது என்றே குறிப்பிடலாம். அமெரிக்காவுக்கு ஆசை காட்டி புதிய முன்மொழிவு என்கின்ற பெயரில் பேச்சுவார்த்தைகள் இழுத்தடிப்பு செய்து அமெரிக்காவை சீரழிக்கின்றார்கள். மிருகங்களுக்கு மாமிசத்தை காண்பித்து அவற்றை நகர்த்தி கூற்றில் அடைப்பதை போன்றே ஈரான் தற்போது அமெரிக்காவுக்கு ஒப்பந்தம் என்கின்ற மாமிசத்தை காண்பித்து அமெரிக்காவை கூற்றில் அடைப்பதற்கு தந்திரமாக காய்களை நகர்த்துகின்றது. அதே நேரம் வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு அமெரிக்கர்கள் பொறுமையாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. விரக்தியால் சுவரில் தலையை அடித்துக் கொள்ளக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினால் இதற்கு பிறகும் பொறுமையாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. மேலும் இந்த நிலைமையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது அதனுடைய தாக்குதல் திட்டங்களில் மிகப்பெரிய பலவீனத்தை ஏற்படுத்திவிடும் என்பதும் இது ஈரானுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கும் என்பதுமே யதார்த்தமான உண்மையாகும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.